ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகணும் முதல்ல சொல்லிடுறேன். நேற்று நிறைய பேர் கமெண்ட்ல அவங்களோட ராசியையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டிருந்தீங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேங்க. அதனால இன்னைக்கு இந்த ரீடிங் மீனம், கடகம், விருச்சிகம், துலாம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிகமா கனெக்ட் ஆகலாம். ஆனா இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். அதனால உங்க மனசுக்கு பொருந்துறத மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 2, 6, 11, 15, 20, 24, 29 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் இந்த ரீடிங் அதிகமா பொருந்தலாங்க. இன்னைக்கு இந்த ரீடிங்கை பாக்குறவங்கள நிறைய பேர் வெள்ளை, பச்சை, இளநீலம் அல்லது இளஞ்சிவப்பு நிற ட்ரெஸ்களை போட்டிருக்கலாம். இது பொருந்துச்சுன்னா கமெண்ட்ல கரெக்ட்னு சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இந்த ரீடிங் எல்லாருக்காகவும் கிடையாது. பல தடவை உடைஞ்ச மனசோட இருந்தும் இன்னும் யாருக்கும் கெட்டது நினைக்காத அந்த நல்ல மனசுக்காரங்களுக்கான ரீடிங் தாங்க இது. நீங்க யாரையாவது உயிரா நேசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த அன்புக்கு பதிலா அமைதி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்க கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற கார்ட்ஸ் ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுதுங்க. உங்க வாழ்க்கை இங்க முடிஞ்சிடல, இப்பதான் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகுது. அந்த மெசேஜை ஒவ்வொரு கார்டா நாம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் கார்டு பாத்தீங்கன்னா த டெம்பரன்ஸ் கார்டு. இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. நீங்க நிறைய விஷயங்களை அமைதியா விட்டு கொடுத்த மனுஷங்க. சில நேரம் நீங்க சரியா இருந்தாலும் சண்டை பெருசாயிடக்கூடாதுன்னு நீங்களே போய் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. உங்க மனசு உடைஞ்சிருந்தாலும் எதிரில இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு உங்க வழியை மறைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு யாராவது மதிப்பு கொடுத்தாங்களா? அதை தான் இந்த கார்டு கேக்குது. இந்த டெம்பரன்ஸ் சொல்லுது, நீங்க இழந்தது காதல் மட்டும் இல்ல, உங்களோட மன அமைதியையும் இழந்துட்டீங்க. ஆனா அதே டெம்பரன்ஸ் கார்டு இன்னொரு விஷயம்னு சொல்லுதுங்க. வாழ்க்கை இப்போ மெதுவா பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் குழப்பமா இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா தெளிவாக போகுது. நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சில நல்ல விஷயங்கள் சீக்கிரமா வராது, சரியான நேரத்துல ஆனா கண்டிப்பா வந்தே தீரும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு. இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு வரி தாங்க மனசுக்குள்ள வந்தது. இவ்வளவு நாள் உங்களை வாழ்க்கை சோதிச்சதுங்க. இனிமே வாழ்க்கை உங்களுக்கு பதில் நிறைய சொல்ல போகுது, நிறைய பதில் கொடுக்க போறாங்க. நிறைய பேர் இந்த ரீடிங்கை பார்க்கும்போது நான் நல்லது தானே பண்ணேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பல தடவை அழுதுருப்பீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இரவு தூங்காம படுத்து கிடந்த நாட்களும் இருந்திருக்கும். உங்களுக்காக நீங்க எடுத்த முடிவுகளை விட மற்றவங்களுக்காக எடுத்த முடிவு தான் அதிகமா இருக்கும். உங்க சந்தோஷத்தை விட எதிரில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில எல்லாரும் போன பிறகு தனியா நின்னது மட்டும் நீங்க தான். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்றது அந்த சுழற்சி இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் எல்லாமே உங்களுக்கு எதிராக நடந்த மாதிரி தோணி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை தள்ளி போனதா இருக்கட்டும், ஒரு உறவு உடைஞ்சு போனதா இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை கைவிட்டு போனதா இருக்கட்டும். ஆனா இப்போ வாழ்க்கை மெதுவா உங்க பக்கம் திரும்புதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பேருந்து நிறுத்தத்துல நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். சில பேருந்து நம்ம முன்னாடியே போகும். அப்போ எனக்கான பேருந்தே வரலன்னு நமக்கு தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கான பேருந்தும் வந்துடும். அதுல ஏறினதுக்கு அப்புறம் தான் புரியும் முன்னாடி போனது நமக்கானது இல்லைன்னு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். நீங்க இழந்த சில விஷயங்கள் உங்களுக்காக இல்லாததுனாலதான் அது போயிருக்கு. இப்ப வரப்போறது மட்டும் நீண்ட நாள் நிலைக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது கார்டு பாத்தீங்கன்னா இந்த குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு. இந்த கார்டு முழுக்க முழுக்க உங்க மனசை பத்தி தாங்க பேசுது. நீங்க கோபப்படுறதுக்கு முன்னாடி அழுகிற மனுஷங்க. யாராவது ஒரு வார்த்தை கஷ்டமா பேசினா வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அழுகிறவங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க. யாராவது கஷ்டப்பட்டா உங்களுக்கு சாப்பாடு கூட இறங்காது. அந்த அளவுக்கு மென்மையான மனசு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு விஷயம், அந்த நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கல. சிலர் அதை பலவீனம்னு நினைச்சாங்க. சிலர் உங்க அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்க. சிலர் இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களை காயப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இந்த குயின் ஆஃப் கப்ஸ் ஒரு அழகான செய்தி சொல்லுது. உங்க நல்ல மனசு வீணாகல. இன்னைக்கும் யாரும் புரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு அதே நல்ல மனசுக்காக உங்களை மதிக்கிற மனுஷங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுது. இந்த ரீடிங்கை பாக்குற சில பேருக்கு நீங்க இப்பவும் அந்த ஒருத்தருக்காக மனசார நல்லதுதான் நினைக்கிறீங்க. அவர் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுறீங்க. அதுதான் உங்க மனசோட அழகே. அதனால இந்த கார்டு சொல்றது, நீங்க இழந்த அன்பை நினைச்சு தினமும் உடைஞ்சிட்டே இருக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் இருக்கிற அன்பு தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையே மறுபடியும் மலர வைக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு இந்த மெஜிஷியன் கார்டு. இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு தோணுற ஒரு விஷயம்,
இவ்வளவு நாள் நீங்க என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை சொல்றது வேற. உங்களால இன்னும் நிறைய செய்ய முடியும்னு தான் சொல்லுது. இந்த ரீடிங்கை பாக்குற நிறைய பேரு ஒரு உறவு உடைஞ்சதுக்கு பிறகு உங்களையே நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் போதுமானவளா இல்லையா அவருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணுமா, என்னாலதான் இந்த உறவை காப்பாற்ற முடியலையா, இப்படி 1000 கேள்விகளை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த மெஜிஷியன் கார்டு வந்து ஒரு முக்கியமான உண்மையும் சொல்லுது. எல்லா உறவுகளும் ஒருத்தரால மட்டும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் முயற்சி பண்ணுனாதான் ஒரு உறவு நீடிக்கும். நீங்க ஒருத்தரா சுமந்து வந்த சுமை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கீழே விழுந்துருச்சு. அதுக்காக உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதுக்கு ஒரு விதைய மண்ணுல போட்ட உடனே அது மரமா ஆகாது. முதல்ல அது மண்ணுக்குள்ள தெரியாம வேலை செய்யும், வேர் விடும், வெளியில எதுவும் நடக்காத மாதிரி தோணும். ஆனா உள்ள வாழ்க்கை உருவாகிக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்க வாழ்க்கையிலும் வெளியில பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி தோணலாம் பார்க்கறதுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பலமே உருவாகிக்கிட்டு தாங்க இருக்கு. நாளைக்கு அதுதான் உங்களை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போகும். இந்த கார்டு சொல்றது, இன்னைக்கு உங்களை பலவீனமா நீங்க நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மாத்துற சக்தி இன்னும் உங்க கையில தாங்க இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த கார்டு பார்த்தோம்னா நம்ம ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்க போறோம். இந்த முழு ஸ்பிரிட்டோட மனசுக்கு அதிக நிம்மதி கொடுக்கிற கார்டுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த கார்டு தாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு வந்திருக்குதுன்னா அது வந்து ஒரு புதிய உணர்வு, புதிய நம்பிக்கை, புதிய அன்பு, இல்ல மனசுக்கு ஒரு பெரிய ஹீலிங் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தங்க. இந்த ரீடிங்க பாக்குற உங்கள நிறைய பேரு வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் முழுசா குணமாகல. சில ஞாபகங்கள் இன்னைக்கும் வலிக்குது, சில வார்த்தைகள் இன்னைக்கும் மனசுல ஓடிட்டே இருக்கு, சில கேள்விகளுக்கு இன்னைக்கும் பதில் கிடைக்கல உங்களுக்கு. ஆனா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு சொல்லுது, அந்த வெறுமையான இடத்தை வாழ்க்கை மெதுவா நிரப்ப ஆரம்பிக்க போகுது. அது அதே மனிதரால இருக்குமா, இல்ல ஒரு புதிய வாய்ப்பால இருக்குமா, அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இனிமே வரப்போற அன்பு உங்களை அள வைக்கிற அன்பா இருக்காது, உங்களை அமைதியா சிரிக்க வைக்கிற அன்பா தாங்க இருக்கும். இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுது, இவ்வளவு நாள் நீங்க எல்லாருக்கும் அன்பை கொடுத்தீங்க, இனிமே கொஞ்சம் அந்த அன்பை உங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, உங்களை மதிக்க ஆரம்பிங்க, உங்களை குறை சொல்றத நீங்க முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிற நாள்ல தான் வாழ்க்கையும் வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிக்குங்க. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி உங்க வாழ்க்கை நின்ன இடத்துல இருந்து மறுபடியும் நகர ஆரம்பிக்க போகுதுன்னு தான் இந்த கார்டெல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு நாள் நீங்க ஒரு விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தீங்க, அந்த உறவு சரியாகுமா, அந்த மனிதர் திரும்ப வருவாரா, நான் இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்குமா. ஆனா இப்போ வாழ்க்கை உங்க கவனத்தை வேறொரு திசைக்கு திருப்ப போகுதுங்க. சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு வரலாம், சில பேருக்கு பணவரவு அதிகமாகலாம், சில பேருக்கு படிப்பு, தொழில், வெளிநாடு, இல்ல ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கலாம். முக்கியமா இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்றது, உங்க மதிப்பை புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை இப்போ உருவாக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் உங்களை தேடி வராதவங்க கூட பின்னாடி வரலாம். ஆனா அப்போ முடிவு எடுக்கிறது நீங்க தான். ஏன்னா இப்ப இருக்கிற நீங்க பழைய நீங்க கிடையாது. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். இந்த முழு ரீடிங்கோட சாராம்சமே இந்த கார்டு தான். இந்த ஒரு கார்டுல இருக்குங்க உங்க ஜட்ஜ்மெண்ட். இந்த கார்டு சொல்றது, வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கல, தயார் பண்ணிருக்கு. நீங்க இழந்த ஒவ்வொரு உறவும், நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கு சமம். நீங்க தனியா இருந்த ஒவ்வொரு இரவும் எதுவுமே வீணாகல, அதெல்லாம் உங்களை இன்னும் பலமான மனிதரா தான் மாத்தி இருக்கு. ஒரு நாள் நீங்க திரும்ப பார்த்து அந்த கஷ்டம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி உருவாயிருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டோட உண்மையான அர்த்தமே. மொத்த ரீடிங்கும் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா கார்ட்ஸையும் சேர்ந்து பார்த்தா இது இழப்ப பத்தின ரீடிங் இல்லங்க, இது வந்து மீண்டு எழுற ரீடிங். உடைஞ்ச மனசு மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கிற ரீடிங்க. தன்னை மறந்த மனிதர் மறுபடியும் தன்னையே கண்டுபிடிக்கிற ரீடிங். நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்குமா இல்லையான்றது மட்டும் வாழ்க்கை இல்ல, நீங்க மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறீங்களான்றதுதான் வாழ்க்கை. அந்த ஆரம்பம் இந்த கார்ட்ஸ்ல தெளிவா தெரியுது. இன்றைய ஹார்ட் டச் எண்டிங் என்ன தெரியுமா, இந்த ரீடிங் உங்களோட வாழ்க்கையில கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு கமெண்ட்ல உங்க ராசி மற்றும் பிறந்த தேதி மட்டும் எழுதுங்க. அதோட சேர்த்து நான் மீண்டு எழுந்துடுவேன்னு மட்டும் ஒரு வரி எழுதுங்க. உங்க கமெண்ட் ஒவ்வொன்றையும் நான் தினமும் படிக்கிறேன். அது கமெண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பதில் தருவேன். ஒரு சின்ன கதை பார்த்துடலாமா.
ஒரு சின்ன பையன் இருந்தானாங்க. தினமும் ஒரு பட்டம் விடுவானா. ஒரு நாள் பலத்த காத்து அடிச்சதான். பட்டம் மேல போகாம கீழேயே இழுக்கிற மாதிரி தோணுச்சான் அந்த பையனுக்கு. அவன் அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா இந்த காத்து இல்லைன்னா பட்டம் இன்னும் நல்லா பறக்குமே அப்படின்னு. அப்பா சிரிச்சுட்டு சொன்னாராம், இல்லப்பா, காத்துக்கு எதிராதான் பட்டம் உயர பறக்கும். காத்து இல்லைன்னா அந்த பட்டம் தரையிலேயே கடந்துடும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வீசுற எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் உங்களை கீழே தள்ள வரல. நீங்க எவ்வளவு உயரம் பறக்கணும்னு வாழ்க்கை உங்களை தயார் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு. அதனால இன்னைக்கு அழுதாலும் பரவாயில்ல, ஆனா நாளைக்கான நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நாம மறுபடியும் நாளைய ரீடிங்ல சந்திப்போம். பாத்துக்கோங்க, நல்லதே நடக்கட்டும். வணக்கம். இது ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வணக்கம்.